பட்டுக்கோட்டை நீர்வள பாதுகாப்பு வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களை, வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். உலகில் நாகரிகம் பிறந்தது நதிக்கரை ஓரத்தில்தான். உலக நாடுகளை வளப்படுத்தியது நதிகள்தான். எகிப்து நாடு என்றால் நைல் நதி, சீனா என்றால் மஞ்சள் நதி, லண்டன் என்றால் தேம்ஸ் நதி, பிரேசில் என்றால் அமேசான் நதி. அதே போல இந்தியாவுக்கு சிந்து, கங்கை, தமிழ்நாட்டுக்கு காவிரி. காவிரிக்கும் நமக்குமான வரலாற்று தொடர்பு என்பது 1000 ஆண்டு காலத்துக்கு முற்பட்டது. குறிப்பாக இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள் காவிரி படுகை மாவட்டங்கள் என்று அழைக்கப்படுது. இந்த காவிரியை நம்பித்தான் இந்த நிலம் முழுமையும் இருக்கிறது. ஆனால் 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சி நீட்சியாக நமக்கும் காவிரிக்கும் இருந்த வரலாற்று தொடர்பு முற்றுமுழுதாக அறுக்கப்பட்டு இனி தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் வராது என்கிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுக்கு மேல போராட்டம், காவிரியில் தண்ணி கட்டு போராட்டம். மத்தியில் பாஜக ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, யார் ஆண்டாலும் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தண்ணி தர மாட்டேன். நாம் சட்ட போராட்டம் நடத்தி, ஜனநாயக போராட்டம் நடத்தி, பலகட்ட அழுத்தங்கள் கொடுத்தாலும் சரி, காவிரியிலே தண்ணி கட்டு தமிழ்நாட்டிலே போராட்டம் நடத்தினால் கர்நாடகை வாழக்கூடிய தமிழனை அடிச்சு உதப்பான். 91 காவிரி நடுவமன்றம் இடைக்கால தீர்ப்பு, தமிழ்நாட்டுக்கு 200 டிஎம்சிக்கு மேல தண்ணி தரணுங்கிற தீர்ப்பு கொடுக்கப்படுது. அந்த தீர்ப்பை அமல்படுத்த சொல்லி நாம் போராட்டம் நடத்திய போது கர்நாடகை வாழ்ந்த தமிழை அடித்து உதைத்து நிர்வாணப்படுத்தி நூற்றுக்கணக்கான பேரை கொலை செய்து தமிழ் பெண்களை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கி மூட்டை முடிச்சோடு அள்ளிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஓடி போன்று விரட்டியது கர்நாடகத்தை ஆண்ட அரசு. 2015-16 காலகட்டத்திலே அதே போல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி போராடிய போது தமிழ்நாட்டை சேர்ந்த 50 கேபிஎன் பேருந்துகளை கொளுத்தியது கர்நாடக அரசு. 1000 ஆண்டுக்கு முன்பே காவிரி ஆற்றின் குறுக்கே கரிகால் பெருவள சோழன் கல்லணை கட்டியிருக்கான். ஆனா அந்த காவிரிக்கும் நமக்கும் தொடர்பு இல்லைங்கிற அன்பு சொந்தங்களே, நைல் நதி இருக்குது. உலகத்துல 10 நாடுகள் கடந்து நதி ஓடுது. டானியூப் நதி இருக்குது, அதுவும் 10 நாடுகள் கடந்து ஓடுது. ஒரு நாடு அணை கட்டி இன்னொரு நாட்டுக்கு தர மாட்டேன் என்று மறுக்கல. ஆனா காவிரியை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் குடகு பகுதியில் உற்பத்தி ஆகுது. தமிழ்நாடு பள்ளமா இருக்கிறதால இதை நோக்கி ஓடி வருது. இது இயற்கையின் படைப்பு. ஆனா நான் தண்ணி தர மாட்டேன் என்று முற்றுமுழுதான் மறுக்கிறேன். எப்ப தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தண்ணி தந்து விடுவான்? மிதமிஞ்சிய மழைப்பொழிவு, அதிகப்படியான மழை வெள்ளம், அப்ப தமிழ்நாட்டை வடிகாலாக பயன்படுத்துவேன். வடிகால் போல தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தண்ணி கொடுத்தான் வருங்காலத்தில் அதுவும் இருக்காது. ஏன்னா காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்ட போறான். மேகதாட்டில் தடுப்பணை கட்டினால் ஒரு சொட்டு நீர் தமிழ்நாட்டுக்கு வராது. முற்று முழுதாக நமக்கும் காவிரிக்கும் தொடர்பு இல்லைங்கிற நிலை உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு 28க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் வறட்சி மாவட்டமாக இருக்கிறது. தண்ணி பிரச்சனைங்கிறது எந்த ஊர்ல பிரச்சனையா இருக்கு? ஒரு காலத்தில் ஒழுங்கா வேலை செய்யலன்னா தண்ணி இல்லாத ஊருக்கு மாத்திருவேன் அப்படின்னு அதிகாரிகளை நோக்கி சொல்லப்படுறது உண்டு. தண்ணில்லா ஊர், தண்ணில்லா காடு அப்படின்னா ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களும் தண்ணி இல்லாத நிலைக்கு வந்துருச்சு. குறிப்பாக இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் தண்ணீர் தட்டுப்பாடு. என் அன்பு சொந்தங்களே,
நமது உறவுகள் எல்லாம் வெளிநாடுகளில் வாழ்றாங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் என்று சொன்னா நமக்கு நினைவுக்கு வர்றது ராமநாதபுரம் தான், ராமேஸ்வரம் தான். அந்த ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெறாத துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை, தண்ணீர் பஞ்சம் இல்லை. துபாயில் நம்ம ஊர் போல மழைக்காலம் ஒரு காலம் இல்லை, நம்ம ஊர் போல மழை பொழியாது. ஆனா துபாயில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை. அதே போல சவுதி அரேபியாவில் ஆறே இல்லை, ஆறுகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா. அங்கேயும் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லை, தண்ணீர் பஞ்சம் இல்லை. எப்படி சாத்தியம்? இத்தனைக்கும் துபாயை, கத்தாரை, ஓமனை ஆள்வது மக்களாட்சி முறையில் தேர்வு செய்யப்பட்டவன் இல்லை, மன்னராட்சி முறையில் தேர்வு செய்யப்பட்டவன். அங்க ஒரு சேக்கு தான் ஆடுறான். அங்க வந்து எம்பி இல்லை, எம்எல்ஏ கிடையாது, தேர்தல் கிடையாது, ஓட்டு கிடையாது, கட்சி கிடையாது, அரசு கிடையாது, எதுவும் கிடையாது. மன்னன் ஆடுறான். ஆனா மன்னராட்சி காலத்தில் கூட அங்க கடைக்கோடி வரை தண்ணி கொடுக்கப்படுது. ஆனா தமிழ்நாட்டில் அதிகப்படியான மழைப்பொழிவு உண்டு. ஒட்டுமொத்த வாழக்கூடிய பூமி பந்து, இந்த பூமி பந்துல சராசரியாக ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. ஆனா தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட அதிகம், 950 மில்லிமீட்டர். இந்த மழைநீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், வாய்க்கால்கள் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும். கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது வாழ முடியும். ஆனால் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். ஏன்னா தண்ணீர் மிகப்பெரிய விற்பனை பண்டம், சந்தை பொருள். தண்ணீரை விற்பனைக்கு உட்படுத்துவதன் மூலமாக பல லட்சம் கோடி பணம் புழங்குகிறது. மறைந்த ஐயா அப்துல் கலாம் சொல்றாரு, வரும் காலத்துல 800 கோடி மக்கள் இருப்பாங்க. இந்த 800 கோடி பேர்ல 100 கோடி பேருக்கு தான் தண்ணி கிடைக்கும், மீதி 700 கோடி மக்களுக்கு தண்ணி கிடைக்காது. அன்னைக்கு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வளத்தை எடுப்பதற்கு இன்னொரு நாடு போர் தொடுக்கும். அந்த போர் அணு ஆயுத போராட்டங்கள். 20ஆம் நூற்றாண்டின் பன்னாட்டு அரசியலை, உலக ஒழுங்கை கச்சா எண்ணெய் வளம் தீர்மானித்தது என்றால் 21ஆம் நூற்றாண்டின் உலக ஒழுங்கை, பன்னாட்டு அரசியலை நீர்வளம் தீர்மானிக்கும். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள் இந்த நிலத்தை. அன்னைக்கு சேசிப்பு இல்லை, கிட்டாச்சு இல்லை, டிராக்டர் இல்லை, புகழை இல்லை. அன்னைக்கு இருந்தது மண்வெட்டியும் கடப்பாறையும் தான். ஆனா மண்வெட்டியும் கடப்பாறையும் கொண்டு ஏரிகளை வெட்டினா, குளங்களை வெட்டினா, ஏரிகளை சங்கிலி தொடர் போல இணைச்சா, மக்களின் நீர் தேவையை போக்கினா, நீர் பாசனத்தை உருவாக்கி கொடுத்தான், எல்லாத்தையும் சாதிச்சான். சென்னைக்கு தண்ணி தரக்கூடிய ஏரி வீராணம் ஏரி. வீராணம் ஏரியை வெற்றியது கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இல்லை, ஒரு சோழ மன்னன். மதுராந்தகம் ஏரி இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்குது. மதுராந்தகம் ஏரியை வெற்றியவன் ஒரு சோழ மன்னன். மன்னராட்சி காலத்தில் அவன் குறைந்தபட்ச அறவுணர்ச்சியோடு செஞ்சான். மன்னனை பார்த்து புலவன் சொல்றான், மன்னா அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமி. நீரை சேமித்து மக்களுக்கு கொடுத்தான், சாத்தியப்படுத்தினான். ஆனா இன்னைக்கு மக்களாட்சி காலத்தில் வாழ்றோம், ஜனநாயக நாட்டில் வாழ்றோம். தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்க முடியல, காவிரியில் தண்ணி வாங்கி தர முடியல. தமிழ்நாட்டில் காவிரி டெல்டா மாவட்டங்கள்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், இந்த 3 மாவட்டங்கள் சொல்றோம். அதே போல கர்நாடகாவிலையும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் இருக்கு. மாண்டியா, மைசூரு, பெங்களூரு, ஹாசன் அப்படின்னு இருக்கு. அதுவும் காவிரி டெல்டா மாவட்டங்கள் தான். ஆனா தமிழ்நாட்டில் காவிரியில் தண்ணி வேணும்னு கேட்டா இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் தவிர்த்து வேற எங்கேயும் போராட்டம் நடக்காது. ஆனா தண்ணியை கொடுக்க கூடாது என்று கர்நாடக போராட்டம் நடந்தா ஒட்டுமொத்த கர்நாடக நிலம் முழுமைக்கும் வெடிக்கும். அப்ப போராட்டமே 3 மாவட்டங்கள்ல சுருங்கி போனது. ஒரு தேசிய இடத்தின் உரிமை சிக்கல் ஒரு 3 மாவட்ட பகுதி சிக்கலாக, மாவட்ட சிக்கலாக குறுகி போனது. அந்த இடத்துல தோத்து போனோம். எந்த உரிமை நமக்கு இருக்குது? காவிரி சிக்கல் ஒரு பக்கம், காவிரியில தண்ணி தர மாட்டேங்கிறான் ஒரு பக்கம். காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல், காவிரி ஆற்றின் துணையாறு பவானி. இந்த ஆறுகள் தமிழ்நாட்டில் தான் ஓடுது. பவானி ஆற்றின் நிலைமை என்ன? அழிவின் விளிம்பில் நிற்கிறது. நொய்யல் ஆற்றின் நிலைமை என்ன? ஒரு மனிதன் விஷத்தை அறிந்தால் எப்படி வாயிலை நுரை தள்ளுமோ அதுபோல ஆறு நுரை தள்ளி கொண்டிருக்கிறது. நொய்யலாறு, நொய்யலாற்றுப்படுக ஆறுகள் அனைத்தும் செத்து போனது. அன்பு மக்களே, அடிமை இந்தியாவில் பிறந்தவன் பாட்டன் பாரதி.
அவன் அடிமைந்தால பாடுறான். காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறநதி என மேவியாறு பாட ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுங்கிறேன். அடிமை இந்தியாவில் காவிரி தென்பண்ணை வையை புறன் என்று எல்லார்களும் ஓடியது. ஆனா சுதந்திர நாட்டில் மக்களாட்சி நாட்டில் ஆறுகளை கொண்டுட்டாங்க. அதை பத்தி இந்த கட்சிகள் பேசுமா? இந்த அதிகாரிகள் பேசுமா? தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன். இந்த 9 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் கோடி கடனாக உயரட்டும். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் உருவாகட்டும். தமிழ்நாட்டில் பொருளாதார நெருக்கடி காரணமாக போராட்டங்கள் வெடிக்கட்டும். அப்படி நிகழ்ந்தால் கூட அந்த பொருளாதார சிக்கல் இருந்து என்றாவது ஒரு நாள் மீண்டு எழ முடியும். பொருளாதார நிலையை சமாளித்துக் கொள்ள முடியும். ஆனால் ஆறுகளும் குளங்களும் ஏரிகளும் மலைகளும் அழித்தொழிக்கப்பட்டால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? வரலாற்றை பின்னோக்கி பாருங்க. வெள்ளைக்காரன் 300 ஆண்டு ஆண்டான் இந்த இந்தியாவை. ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 300 ஆண்டு. அந்த 300 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டின் செல்வ வளங்களை அள்ளிக்கொண்டு போனான். இந்த நாட்டு மக்களின் உழைப்பை சுரண்டினான். நாம் முன்னோர்களை கொடுமைப்படுத்தினான், அடிமைப்படுத்தினான், தூக்கிலே தொங்கில வைத்தான், கொலை செய்தான், சுட்டான், புதைத்தான், எல்லாம் நடந்தது வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில். ஆனா 300 ஆண்டு அவ்வளவு கொடுமை செய்த வெள்ளைக்காரன் இந்த நாட்டின் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. 2000 ஆண்டுகால தமிழ் சமூகம் பின்னோக்கி வைப்பார். எண்ணற்ற மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். எண்ணற்ற மன்னர்கள் தமிழ்நாட்டின் மீது படையெடுப்பு செய்தார்கள், போர் புரிந்தார்கள், வாரிசுரிமை சண்டை நிகழ்ந்தது, வாதாபி எரிக்கப்பட்டது, மதுரை எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, கோயில் நொறுக்கப்பட்டது, புத்த மடங்கள் உடைக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது, சமணர்கள் கழுவேற்றப்பட்டார்கள். இவ்வளவு கொடுமைகள் இருந்துட்ட போதும், எத்தனை உயிர்கள் போன போதும் எந்த ஒரு மன்னனும் மலையை தகர்த்து அரண்மனை கட்டல, மணல் கொள்ளை அடித்து அவன் கோட்டை கட்டல. அவன் இயற்கையை அப்படியே வைத்திருந்தான். அப்படி வெள்ளைக்கார ஆட்சி மன்னராட்சின்னு பல 100 ஆண்டுகளாக சேமித்து வைக்கப்பட்ட இயற்கையின் பட்டகங்கள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் திராவிட ஆட்சியை அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மண்ணை அள்ளிக்கொண்டு போனா என்ன நினைக்கிற? மண்ணை அள்ளிக்கொண்டு போனால் ஆறுகள் செத்து போகும். ஆறு செத்து போனால் நாளைய தலைமுறைக்கு தண்ணி இருக்காது. இன்னைக்கு அத்தனை ஆறுகளும் அழிவில் விளிம்பில் நிற்குது. என்ன செய்ய போறோம்? இதை பற்றிய புரிதல் அக்கறை இந்த கட்சியில் இருக்குதா? என்ன என்ன இருக்குது? எல்லா உரிமையும் இழந்துட்டோம். காவிரியில் நமக்கு உரிமை இல்லை, பாலாற்றில் நமக்கான உரிமை இல்லை. பாலாற்றை முழுக்க முழுக்க ஆந்திரா சொந்தம் கொண்டாடுகிறது. என் அன்பு மக்களே, பாலாறு ஆந்திராக்குள்ள பாய்வது 33 கிலோமீட்டர் தான். ஆனா 33 கிலோமீட்டர்ல 22 தடுப்பணை கட்டி அந்த தடுப்பணை உயரத்தை அதிகப்படுத்தி அவன் தனக்கு மட்டுமானதாக அந்த வளத்தை, நீர்வளத்தை சொந்தம் கொண்டாடுறான். ஆனா அதே பாலாறு தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் பாயுது. எந்த இடத்துல தடுப்பணை இருக்குது? எங்கேயும் தடுப்பணை இல்லை. ஆனால் மணல் கோரி அமைத்து மண்ணை கொள்ளடித்துக் கொண்டிருக்கிறான். முல்லை பெரியாற்றணை வெள்ளைக்காரன் நமக்காக கட்டி தந்தானே. பெண்ணிக்குங்கிற மாமனிதன் தன் மனைவியின் நகை விட்டு, நான் இந்த பூமியிலே வந்து போவது ஒரு முறைதான், ஒரு நல்ல காரியம் பண்ண போறேன், அதற்காக இந்த பணத்தை செலவழிக்க போறேன்னு சொல்லிட்டு தன் மனைவியின் நகை விட்டு நமக்கு அணை கட்டி தந்தான் முல்லை பெரியாறு பெண்ணிக்குங்கிற மாமனிதன். அதனால தலைமுறை கடந்து சந்ததி கடந்து பொங்கல் சமயத்தில் அந்த பெண்ணுக்கு கூட பிறந்தநாள் வர்றப்ப தமிழ் சமூகத்தின் மக்கள் முளைப்பார் எடுத்து அவன் பிறந்தநாளை கொண்டாடி நன்றி பெருக்கோடு அனுசரிக்கிறோம். அந்த முல்லை பெரியாற்று உரிமை நமக்கு இல்லை. முல்லை பெரியாற்று அணையை தகர்த்து விட்டு புதிதாக அணை கட்டுவங்கிற என் அன்பு மக்களை சிந்திச்சு பாருங்க. காவிரியில தண்ணி தர முடியாது, காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டுவேன் சொல்வது கர்நாடகா. பாலாற்றின் குறுக்கே அடுக்கடுக்காக தடுப்பணை கட்டி அந்த உயரத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருப்பது ஆந்திரா. முல்லை பெரியாற்றனை தகர்த்து விட்டு புதிதாக அணை கட்டுவேன் சொல்வது கேரளா. கேரளாவும் ஆந்திராவும் கர்நாடகாவும் தமிழ்நாட்டினுடைய நீர்வளத்தை தடுக்கிறது. தடுப்பணை கட்டி அணை கட்டி அவன் அணை கட்டுவதற்கான மணல் எங்கிருந்து போகுது? இதே தமிழ்நாட்டில் அள்ளிக்கொண்டு போறான். அத்தனை ஆறுகளையும் மணக்கொள்ள திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டில் மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போவான். மலைகளை தகர்ப்பான், தகர்த்து அள்ளி கொண்டு போவான். ஒரு ஊரோட ராஜகோபுரம் அழித்தொழிக்கப்படலாம். அந்த ராஜகோபுரம் அழித்தொழிக்கப்பட்டால் கூட
மீள் கட்டுமானம் செய்ய முடியும். ஆனால் நீர் கோபுரம் என்று கொண்டாடப்படக்கூடிய மலைகள் அழிக்கப்பட்டால் என்ன செய்ய முடியும்? ஒட்டுமொத்த பூமி பந்தோட நன்னீரின் இருப்பிடமே மலைகள் தான். அந்த மலைகளை அடிக்கிறான், மனதை கொள்ளையடிக்கிறான், எல்லாத்தையும் செய்யறேன். எல்லாத்தையும் செஞ்சு விட்டு ஒரு வேஷம் போடுறேன். நாங்க திராவிட மாடல் ஆட்சி நடத்துறோம், நாங்க முற்போக்கான ஆட்சி நடத்துறோம், நாங்க சமூக நீதி ஆட்சி நடத்துறோம். என்ன சமூக நீதி? என்ன சமூக நீதி கேட்டா நாங்க மிஸ்ஸாவையே பார்த்தோம். என்ன மிஸ்ஸாவை பார்த்தோம்? உஷாவை பார்த்தேன். எதுக்கு? அன்பு மக்களே, இந்தியாவில் ஒரு மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சி பிடித்தது என்றால் அது திமுக தான். 1967 முதல் முறையாக ஆட்சி பிடித்தது. அதே போல ஒரு மாநில கட்சி மத்திய அமைச்சரவை அதிகப்படி ஆண்டுகள் அங்க வைத்தது என்றால் அதுவும் திமுக தான். மத்திய அமைச்சர் 18 ஆண்டுகளும் அங்க வைத்தது திமுக. 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள் மத்திய அமைச்சர்கள் இடம். அதில் 2004 2009 காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் அரசை தாங்கி பிடித்ததே தமிழ்நாட்டில் இருந்தா திமுக தான். அன்றைக்கு இந்த திமுக மாநில சுயாட்சிக்கு, மாநில உரிமைக்கு, மக்களின் நலனுக்கு, மண்ணின் வளத்துக்கு என்ன உரிமை கேட்டுப்பட்டது? எதை கேட்டுப்பட்டுச்சு? ஒண்ணும் இல்லை. தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளும் திராவிட கட்சி ஆண்டிருக்கு. அதுல 31 ஆண்டுகளும் அதிமுக, 25 ஆண்டுகளும் திமுக, 60 ஆண்டுகளும். இப்ப மறுபடியும் ஆளுங்கிறான். எதுக்காலும்? எதற்காக மறுபடி வாக்கு செலுத்த வேண்டும்? 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி கொடுமையான ஆட்சி, அது தாழ முடியாது. 2021 திமுக ஓட்டு போட்டீங்க. அதிமுக ஆட்சியை துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. நாங்கள் வந்தால் குற்றவாளிகள் கூண்டேத்தும், ஒருத்தரை தப்பித்து விட மாட்டோம், நீதியை நிலைநாட்டுவோம் சொன்னது திமுக. தூத்துக்குடி மக்களை கொன்றது எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் வந்தோம் என்றால் அத்தனை பேரையும் தண்டிப்போம் என்றது திமுக. திமுக ஆட்சிக்கு 5 ஆண்டுகள் முடிந்து விட்டது. யாரை தண்டித்தார்? ஸ்டாலின். யாரை தண்டிச்சாரு? தூத்துக்குடி மண்ணின் மக்களை கொன்றது எடப்பாடி பழனிசாமி. கொன்றவர்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பது இந்த ஸ்டாலின். அதிமுக ஆட்சி காலத்திலே இதே கதிராமங்கலத்தில் நெடுவாசல்ல மக்கள் போராட்டம். மண்ணின் வளங்கள் எடுக்கக்கூடாது, விவசாயிகள் போராட்டம். அப்படி போராடுறப்ப விவசாயிகள் பக்கம் நாங்கள் நிற்போம் என்று முழக்கமிட்டது ஸ்டாலின். ஆனா இன்றைக்கு திமுக ஆட்சியிலே காஞ்சிபுரம் பக்கம் பரந்துங்கிற கிராமத்தில் நாங்கள் விளைநிலங்களை, விவசாய நிலங்களை தர மாட்டோம். 2 ஆண்டுக்கு மேலாக தொடர்ச்சியான போராட்டம். அந்த போராட்டத்தை கண்டுகொள்ள துணியும் கண்டுகொள்ள. அதிமுக ஆட்சியிலே மதுபான கடைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. மதுவால் ஒரு தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இளமதி விலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. மதுபான கடையை மூட வேண்டும் கேட்டு போராட்டம் நடத்தியது இதே திமுக. கொரோனா காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்ட போது மதுக்கடை மூடக்கோரி வீட்டு வாசல கருப்பு கொடி ஏந்தி கருப்படை தெரிவித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தியது இதே ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு கடையை மூடலையே. நான் ஒரு அப்பாவா சொல்றேன், போதையின் பாதையில போகாதீங்க. அப்ப தள்ளி போயிடலாமா? யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? எந்தவித அதிகாரம் இல்லாத ஏழை மகன் ஒரு சாமானியன் சொல்லலாம் போதையின் பாதையில போகாதுன்ட்டு. 2016 மதுவிலக்கு கோரிய போராட்ட காலத்தில் சசிபெருமானுங்கிற காந்திவாதி செத்து போனார். மது குடிக்க போனவங்க காலில் விழுந்து கெஞ்சினாரு, போதையின் பாதையில போகாதீங்க, மது குடிக்காதீங்க. என்ன சாமானிய மகன், எளிய மகன். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போதனை பண்ணலாமா? மதுக்கடை மூட வேண்டிய? ஏன் மதுக்கடை மூடல? என்ன மூட மாட்டாங்க, ஒருபோதும் மூட மாட்டாங்க. மதுவை வேண்டாம் என்று கூறிய காலம் போய் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு போதைப் பொருட்களை மிதமிஞ்சிய புழக்கம். அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டசபைக்குள்ளே குட்காவோடு போனார் இதே ஸ்டாலின். சட்டசபைக்குள்ளே தடை செய்யப்பட்ட குட்காவை எதற்காக கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டபோது எளிதாக குட்கா கிடைக்கிறது, அதை எடுத்து காட்டவே எடுத்து கொண்டு வந்தேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்கு. தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத ஒரு ஊர் உண்டா? ஒரு ஊர். இந்த பட்டுக்கோட்டை, இந்த உளத்த நாடு, இந்த பாப்பா நாடு, இந்த செல்வா விடுதி எந்த ஊர்ல இல்ல. தலைநகர் சென்னை தொடங்கி கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கஞ்சா வந்துருச்சு. யாராவது ஒரு சமூக செயல்பாட்டான இந்த தெருவில் கஞ்சா வைக்கிறான்னு காவல்துறைக்கு தகவல் சொன்னா
காவல்துறை அவனுக்கு தகவல் சொல்லிடும். இந்த முறை நிக்கிட்டு போன் பண்றான், போய் போட்டு தள்ளு. ஏன் அப்படிப்பட்ட ஆட்சி? அப்படிப்பட்ட ஆட்சி. பள்ளிக்கூடத்துக்கு சாப்பிட்டு போவாங்க. ஆனா திராவிட மாடல் ஆட்சியில் கஞ்சாவை போட்டு போறேன், கஞ்சாவை போட்டு வாத்தியார் அடிக்கிறேன். ஆனா ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டை பார்த்து இந்தியாவே வியந்து போகுது. இப்படி கேடு கட்ட கேவலம் கட்ட ஆட்சியில் வியந்தான் போவேன். அதிமுக ஆட்சியிலே சாத்தான் குளத்தில் இரட்டை படுகொலை நிகழ்த்தியது காவல்துறை. காவல் நிலையம் சாத்தான்களை கூடமாக மாறி வருகிறது சொன்னவர் ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியிலே 30க்கும் மேற்பட்ட காவல் நிலைய படுகொலைகள் நிகழ்த்துவது காவல்துறை. கண்டிச்சாரா? கண்டிச்சாரா? அதுவும் காவல் நிலையத்தில் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கை முறிந்து விட்டது, கால் உடைந்து விட்டது. நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த காவல் நிலைய கழிவறையை தினந்தோறும் காவலர்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா யாருக்கும் அடிச்சு விட்டது இல்லை. ஆனா அன்னை கை செய்யப்பட்டு காலில் போறான், சாயங்காலத்துக்குள்ள அடிச்சு விட்டுறது. இதெல்லாம் விசித்திரமான கழிப்பறையா இருக்குது. காவல்துறை சல்லிட்டு வைக்கும், கைதுனா அடிச்சு விட்டுருமா? என்ன கதை? என்ன காவல்துறை கையை முறிக்கும், காலை உடைக்கும். யாரை உடைக்கும்? எவன் எளிய மகனோ எவன் சாமானியனோ அவன் கையை காலை உடைக்கும். பணக்காரனா ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. எல்லா யோக்கிய வேஷமும் போடுறது. நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள், ஊழலை ஏற்க மாட்டோம். பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்குங்க. அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, மத்திய புலனாய்த்துறை போன்ற விசாரணை போல ஏவி விட்டு அவங்கள ஒடுக்கி அச்சுறுத்தி வடுக்கி கொண்டு வந்துடும். வடுக்கி கொண்டு வந்து கட்சியை சேர்த்துக்குவாங்க. மகாராஷ்டிராவில் அப்படிதான் சரத் பவாரை சேர்த்துட்டாங்க. சரத் பவாரை சேர்த்துட்டு அஜித் பவாரை சேர்த்துட்டு 70,000 கோடி ஊழல் கொடுத்தாலும் சொல்லிவிட்டு அவரே சேர்த்துக்கிட்டாங்க. பாஜக வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க. சரி, உண்மைதான். பாஜக வாஷிங் மிஷின் வச்சிருக்கேன். வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்து அப்பல் கட்டாலாம் மாற்றி ஏமாத்துறேன். உண்மை, மாற்று கருத்து இல்லை. நீ எந்த வாஷிங் மிஷின்ல வைத்திருக்க போட்ட? இதே திமுக ஆட்சியில் 2 ஆண்டுக்கு முன்னாடி 28 கோடி லஞ்சம் வாங்கினார் வைத்திலிங்கம். சொன்னது திமுக அரசின் கீழே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறை. அந்த வைத்திலிங்கத்தை எதற்காக ஸ்டாலின் சேர்த்து கொண்டார்? இப்ப எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு வைத்திலிங்கத்தை வெளுத்த? ஓபிஎஸ் போய் திமுக சேர்ந்துட்டாரு. ஓபிஎஸ் மனித புனிதரா? அப்படி கட்டுற ஆன்மாவா? ஓபிஎஸ் பினாமி பேர்ல சொத்து சேர்க்கிறாரு. சொன்னது திமுக. திருப்பதி கோயில் வாசல்ல இதே ஓபிஎஸ் சேகர் ரெட்டியும் மொட்டை அடித்து நின்ற போது ஓபிஎஸ் பினாமி நிக்கிறாங்க என்று சொன்னது இதே திமுக. சேகர் ரெட்டி டைரி எடுக்கப்பட்ட போது அந்த டைரியில ஓபிஎஸ் கொடுக்கப்பட்டதாக ஒரு தொகை இருக்கிறது. இது எல்லாம் கள்ளப்பணம், திருட்டு பணம், கருப்பணம் என்று சொன்னது இதே திமுக. எந்த அடிப்படையில் சேர்த்துக் கொண்டாய்? ஓபிஎஸ் சேர்த்துக்கிட்ட. ஏன் சேர்த்துக்கிட்ட? அங்க திருடி கொடுத்தது போது இங்க திருடி கொடு. செந்தில் பாலாஜி ஊழல்வாதி என்று முதல்ல சொன்னது யார்? இந்த கேடுகட்ட ஸ்டாலின். 2016 குளித்தலை சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது இந்த செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோக் ஊழல்வாதி, ஊழல் பெருச்சாடி சொன்னது ஸ்டாலின். அந்த செந்தில் பாலாஜியை எப்படி அப்பழுக்கற்ற ஆத்மாவாக மாத்தின? புனித தீட்சை கொடுத்து மாத்திட்டியா? எப்படி பண்ண? 2016 சட்டமன்ற பொது தேர்தல் அரவக்குறிச்சியில் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. காரணம், வாக்கு காசு கொடுத்தார் அதிமுக வேட்பாளர். இது குற்றச்சாட்டு. வாக்கு காசு கொடுத்த அதிமுக வேட்பாளர் யார்? இந்த செந்தில் பாலாஜி. அன்புநாதன் ஒருத்தர் வீட்டில் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டு அடுத்த சில நாட்களில் கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டது. அன்புநாதன் யார்? பினாமி. யாரோட பினாமி? செந்தில் பாலாஜியின் பினாமி. யார் சொன்னது? திமுக. இன்னைக்கு அன்புநாதன் எங்க இருக்காரு? செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு? எல்லாம் திமுக இருக்கிறாரு. இவன் திமுக அதிமுக போயிடுறான், அதிமுக திமுக போயிடுறான். இங்கேருந்து அங்க மாறுறான், அங்கேருந்து இங்கே மாறுறேன். 1-2 கிரமத்தையும் விட்டு மாறுனா நான் பரம்பரையா திமுக, நான் பரம்பரை அதிமுக. என்னவன் பரம்பரை? பாகுபலி பரம்பரையா? என்னவன் பரம்பரை? திமுக அதிமுக ஒரு முறை வாக்கு செலுத்தினால் கூட வரலாற்று தவறு. 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் திரும்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி ஓட்ட போட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு மன நோய், உளவியல் நோய். எதையும் பார்க்கறது இல்லை. என்ன கட்சி சொல்லுது, வாக்குறுதி என்ன, கோரிக்கை என்ன, வேட்பாளர் என்ன, நல்லவனா கெட்டவனா, ஒரு கருமாந்தரம் பார்க்கறது இல்லை. ரட்டளையா ஒரு குத்து, இல்ல உதயசூரனா ஒரு குத்து,
ஒரு தடவை வச்சு குத்துறேன், அப்புறம் 5 வருஷம் வச்சு அவன் குத்துறேன். அப்புறம் குத்துதையே குடையுதுன்னா எங்க போய் என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? ரெட்டலசனத்துல கருணாநிதி வேட்பாளர்த்தா கூட அதிமுக நம்பரை ஓட்டு போட்டுருவேன். உதயசூரியன் சின்னத்தில் ஜெயலலிதா வேட்பாளர்த்தா கூட திமுக நம்பரை ஓட்டு போட்டுருவேன். ஏன்னா இவனுக்கு சின்னம் தான். எண்ணம் என்ன, கோட்பாடு என்ன, கொள்கை என்ன, ஒரு கர்மாந்தரம் முடியும். திரும்ப திரும்ப திமுகவுக்கு வாக்கு போட்டு அதிமுக வாக்கு போட்டு வரப்போற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் செலவு செய்ய போற தொகை ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மிக குறைந்தது 30 கோடி. ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்யலாம் சொல்லியிருக்கக்கூடிய உச்சபட்ச தொகை வெறும் 40 லட்சம். இந்த 40 லட்சத்தை தாண்டி 1 ரூபா செலவு பண்ணாலும் அது முறைகேடு, அது ஊழல். ஆனா 25 கோடி 30 கோடியை கொட்டி அழைச்சி இவன் சட்டமன்ற உறுப்பினராக மாறினால் என்ன செய்வேன்? ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியே 15 கோடி தான். ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டு சேர்த்து 15 கோடி. 15 கோடிக்கு எல்லாம் பண்றதுக்கு இவன் 30 கோடி செலவு பண்ணி வர்றான். எதுக்கு? கொள்ளையடிக்க போறான். வெளிப்படையாக அரங்கேறுகிறது. இந்த அநீதிகளை, இந்த கொடுமைகளை எதிர்த்து கேட்காம எப்படி திமுகவுக்கும் அதிமுகவும் திரும்ப திரும்ப வாக்கு செலுத்த முடியுது? திமுக மறுபடியும் ஆட்சியை தொடருது, இல்ல மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வருது. வந்தா அந்த விவசாய பிரச்சனை தீர்ந்துருமா? இந்த காவிரி படுகை முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய ஊர். அதுவும் நம்ம ஊர்ல பட்டுக்கோட்டை, பாப்பாநாடு, ஒரத்தநாடு, முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி கல்யாண பத்திரிக்கை வாங்கி பார்த்தேன். கேம்ப் சிங்கப்பூர், கேம்ப் லண்டன், கேம்ப் துபாய், கேம்ப் மலேசியா. ஏன் சொந்த ஊரில் வாழ முடியாது? சொந்த ஊரில் பிறந்து வளர்ந்து பொருளீட்டி வீடு கட்டி கல்யாணம் பண்ணி உன்னால் வாழ முடியாது. நீ சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் போய் ஓட்டுநர் வேலை பார்க்கணும். துபாயில் போய் நீ கழிவறை கழுவணும். இல்லை லண்டனுக்கு போய் நீ கடை வாசல் வேலை பார்க்கணும். நீ 3 வருஷம் 4 வருஷம் கடனை வாங்கி பணத்தை கட்டி வெளிநாட்டுக்கு போய் இளமை காலத்தை தொலைப்பாய். அந்த காலத்தில் உன்னை பெற்றெடுத்த அம்மா இறந்து போனால் கூட உன்னால் திரும்பி வர முடியாது. உன் அப்பா இறந்து போனால் கூட கொல்லி வைப்பதற்கு உன்னால ஊருக்கு வர முடியாது. கட்டின காசு போயிடும். எத்தனை பேர் மன உளைச்சல்ல மனம் புழுங்கி வாழ்க்கையை வாழாம வெளிநாட்டில் தொலைச்சு கொண்டிருக்கான். இதுக்கு காரணம் யார்? ஆண்டாண்டு காலமாக ஆடக்கூடிய திமுக அதிமுக. அன்பு சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. ஏன் விவசாயி நஷ்டப்பட்டு போறான்? இதே ஒரத்தநாட்டில் பாலங்கிற விவசாயிய கடவுங்கன்னு சொல்லிட்டு அவரை வங்கி அதிகாரி பொதுவெளியில் அவமானப்படுத்தி அடிச்சு எடுத்துட்டு போனான். இதே ஒரத்தநாட்டில் பாலங்கிற விவசாயி. ஏன் விவசாயி நஷ்டப்பட்டு போறான்? ஏன் ஒரு பொருள் ஒரு தொழில் எப்போ நலிவடைஞ்சு போகும்? ஒரு துணிக்கடை இருக்குது, துணிக்கடைக்கு வாடிக்கையாளர் குறைஞ்சிட்டாங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்லை, துணிக்கடை நஷ்டப்பட்டு போகும். இல்லை ஒரு உணவு நிலையம் இருக்குது, சாப்பாட்டு கடை, சாப்பிட யாருமே வரல, அது கடை நஷ்டப்பட்டு போகும். எப்போ வாடிக்கையாளர் குறையுதோ அப்போ அது நலிவடைஞ்சு போகும், நஷ்டப்பட்டு போகும். ஆனால் எல்லா பொருளையும் எப்போதாவது ஒரு முறை தான் வாங்குகிறோம். நம்ம ஏதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம சட்டை எடுக்கிறோம். அலைபேசியை 1 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வாங்குகிறோம். எல்லா பொருளையும் எப்போதாவது ஒரு முறை தான் வாங்குகிறோம், வாடிக்கையாக இருக்கும். ஆனால் உணவை பொறுத்த வரை ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். அப்போ 3 வேளை விவசாயிக்கு நீங்கள் வாடிக்கையாளர். மின்சாரம் இல்லாது காடுகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. உடை இல்லாது ஆடை இல்லாது வாழக்கூடிய அகவரிகள் இருக்கிறாங்க. ஆனா உணவு இல்லாது வாழக்கூடிய ஒரு மனிதன் இந்த பூமி பந்தில் இல்லை. அந்த உணவை உற்பத்தி செய்து தரக்கூடிய விவசாயி அவையே நஷ்டப்பட்டு போறான். காரணம், அவன் விளைவிக்கிற உணவு தானியத்துக்கு அவன் விலையை சொல்ல முடியாது. யார் விலையை சொல்லுவா? இடைத்தரகர் சொல்லுவான். அரிசி பருப்பு காய்கறி விலைவாசி உயரும். அரிசி பருப்பு காய்கறி கரும்பு இதை விளைவிச்ச விவசாயியின் வாழ்க்கை தரம் உயராது. அவன் விளைவிச்ச பொருட்களை கொள்முதல் செய்ய கொள்முதல் நடைய சரியா இல்லை. அங்க போனா 40 ரூபா கமிஷன், 50 ரூபா கமிஷன். அப்ப விவசாயி நஷ்டப்பட்டு போய் நலிவடைஞ்சு போய் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாம வயத்து மேட்டில் விழுந்து தற்கொலை பண்ணி சாகிறான். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் உங்கள் வாக்கை மாற்றி செலுத்துங்க. ஒரு விவசாயி தற்கொலை பண்ணி சாகுறான். கணவன் இழந்துட்டா, அந்த விவசாயி இழந்துட்டா, அவன் மனைவி
அவ வந்து ஒரு கவிதை எழுதுறா. விதை கடன், கல்வி கடன், கால்நடை கடன் என வாங்கியதெல்லாம் வயலை நம்பித்தான். வானம் கைவிரிக்க, வளவனார் கைவிரிக்க, உழைச்சதெல்லாம் போச்சே, உழுததெல்லாம் போச்சே என்று கணவனை கவலைகள் கவ்வ. பூச்சி மறைந்தை புதைத்து வைத்தேன், மூக்கணாங்கரை ஒழித்து வைத்தேன். இரவில் சிறுநீர் கழிக்க போனால் கூட எட்டி எட்டி பார்த்தேன். இருந்தும் என்ன இலகிய மனம் படைத்தவன் வயலிலே விழுந்தான், வரப்பிலே செத்தான், என்னை நட்டாத்தில் விட்டான்னு. யாரு? ஒரு கணவனை, விவசாயி கணவனை இழந்துட்டு ஒரு மனைவி சொல்ற, இந்த நிலம் மாறணும்னா நீங்கள் மாற வேண்டும். உங்கள் வாக்கை மாற்றி செலுத்தாது. நீ சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு போய் நெய்வேத்தியம் பண்ணாலும் சரி, திருநள்ளாருக்கு போய் 7 நாட்டு சனி போன்னு நினைச்சாலும் சரி, ஒரு சனியும் போகாது. இங்க திமுக அதிமுக 2 சனி இருக்குது, அங்க காங்கிரஸ் பாஜக 2 சனி இருக்குது. இந்த சனிகள் போனாதான் நம்ம பிணி தீரும். 2 சனியை ஓட்ட போனா குறுக்க சனி வருது. அதுவும் திமுக அதிமுக எப்படி? திமுக அதிமுக வர்றப்ப யோக்கியனா இருந்தான். வர்றப்ப திமுக தொடங்கப்படுற காலத்துல அண்ணாவின் கோட்பாட்டை கொண்டு வந்தது. அதிமுக தொடங்கப்படுறப்ப அண்ணாயிசம் என்று கோட்பாடு என்றது. வர்றப்ப யோக்கியனா வந்தான். வந்த பிறகு நாசமா போய் கேவலப்பட்டு போய் இன்னைக்கு மோசமாயிட்டான். அவெல்லாம் வந்து சீரழிஞ்சு போனான். ஒருத்தன் சீரழிஞ்சே வர்றான். அவெல்லாம் வந்து அதிகாரத்துக்கு வந்து உயிர்களை காவு வாங்கினான். ஒருத்தன் வரவே இல்லைங்க, காவாயிட்டான். தாவே காங்க கட்சி தொடங்கப்பட்டு 52 உயிர் போயிருக்குங்க. 52 உயிர், 52 பேர் செத்து போயிருக்கான். ஒருத்தர் வீட்டுக்கு விஜய் போயிருக்காரு, ஒருத்தர் வீட்டுக்கு, எவர் வீட்டுக்கும் போகல. இப்ப என்ன சொல்றாரு? எனக்கு ஓட்டு போடுங்க, ஒவ்வொரு கிராமமா வர்றோம். எல்லா கட்சியும் என்ன சொல்லும்? நாங்க வந்தோம்னா இதை செய்வோம் அதை செய்வோம். இவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஓட்டு போட்டா நான் கிராம கிராமமா வருவேன், நீ வரவேன்னு வேண்டாம் சாமி, நீ பனையிலே படுத்துக்கட, உன்னை பார்த்து என்ன பசியார போகுது. எப்படிப்பட்ட கட்சி பாருங்க. அந்த கட்சியில ஒருத்தன் தற்கொலையா இருந்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்த ஆள் இருக்கிறான். நீ சிந்திச்சு பாருங்க. எல்லா கட்சியும் தேர்தல் சமயத்தில் விருப்பம் பண்ணு வாங்கும். அந்த கட்சி விருப்பம் பண்ணு விற்பனை பண்ணிருக்கு. ஒருத்தன் கேட்டிருக்க, என்ன விருப்பம் பண்ணா என்ன? விருப்பப்படுறவங்க வாங்குற மனு விருப்பம் பண்ணிட்டு இருக்கேன். மொத்தம் 10,000 பேர் வாங்கியிருக்கேன் 100 ரூபா கொடுத்து. அந்த கட்சியோட ஒரு பொறுப்பாளர் சொல்றாங்க, பொதுமக்கள் கூட விருப்பம் பண்ணி வாங்கிட்டு போனார்கள். பொதுமக்கள் வாங்கி என்ன பண்ண போறேன்? கட்சியிலே உறுப்பினா சேரவே வாங்கி என்ன போறேன்? அப்படிப்பட்டது. வாங்கி திரும்ப கொடுக்கறானா கொண்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. அப்படிப்பட்ட கட்சி. அன்பு சொந்தங்களே, நம்மாழ்வா சொல்றாரு, சூழல் வந்து எதிரியை வீரனாக்குறதும் இல்லை, வீரனை வந்து சூழல் வந்து வீரனை கோலையாக்குறதும் இல்லை, கோலையை வீரனாக்குறதும் இல்லைங்கிறது. அவன் யார் என்று அடையாளம் காட்டுங்கிறது. அதே போல விஜய் யார் என்று சந்தர்ப்ப சூழல் அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கிறார். நீ படத்தை பார்த்து நம்பிட்டு இருக்கிற, படத்தை பார்த்துட்டு படத்துல ஒரே நாட்டில் 100 பேரை அடிச்சு பறக்க விடுவாரு. நிஜத்துல பாடி கார்டு இல்லாமல் நகர மாட்டார். ஏன் அவ்வளவு பயம்? அரசியல் கோழை விஜய், பயந்தாங்குடி விஜய். நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், ஜனநாயகன் படம் வருது தேர்தலுக்கு பிறகு, வந்தவொன்னு அந்த படத்தில் ஒரு காட்சி, விஜய் வந்து வர்றாரு, மக்களை பார்க்க வர்றாரு. கடுமையான சாலை நெரிசல், இடிபாடு, அந்த கூட்டத்துக்குள்ள சிக்கி ஒரு 40 பேர் சுற்றி போடுறாங்க. அடுத்த காட்சி என்ன பண்றாரு விஜய்? உடனடியாக வந்து ஒரு வண்டியை பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு டூயட் பாடுறாரு. இது வந்து படத்தில் வந்தா என்ன நடப்பா? மக்கள் காரி துப்பா, நீ கதாநாயகனா, நீ காமெடி படான்ட்டு. ஆனால் நிஜத்தில் நடக்குது. 41 பேர் செத்து விழுந்தார்கள், களத்தை விட்டு ஓடி போனார் ஓடுகாலி மாதிரி. ஆனா அவர் வந்தா சரி பண்ணுவாரு. கேட்டா அவரு சுமையில் வந்து கியூட்டா இருக்கு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு. நல்லா டான்ஸ் ஆடுறவனை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்கணும், லாரன்ஸ் ஆகணும், பிரபுதேவா ஆக்கணும், இல்லை ராஜசுந்தரத்தை ஆகணும், இல்லை இவங்க அப்பா இருக்கார் சுந்தரம்னு ஒரு ஐயா, அவர் ஆக்கணும். ஆனழகன் அப்படின்னா நீ வந்து அரவிந்த் சமயத்தான் ஆக்கணும். நாட்டு அளவுக்கு இது ஒரு தகுதியா? 101 வயசு வரை வாழ்ந்து செத்து போனார் நல்ல கண்ணுங்கிற மகத்தான தலைவன். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் போது தனக்காக எதுவுமே பண்ணலங்க. அடிமை இந்தியாவில் பிறந்தவர் ஐயா நல்லக்கண்ணு. அன்னைக்கு விடுதலைக்காக பாடுபட்டார். வெள்ளைக்காரன் கைது பண்றான், கைது பண்ணி சிறையில வச்சு தலைகளை கட்டி தொங்க விட்டு மீச முடிய சுருட்ட வச்சு பொசுக்கிறான், சித்திரவதை பண்றான் ஐயா நல்லக்கண்ணுவை.
அடிமை இந்தியாவிலே 7 ஆண்டு காலம், 1 ஆண்டு 2 ஆண்டுல 7 ஆண்டு காலம் சிறையிலே கிடந்து வாடியவர் ஐயா நல்லக்கண்ணு. சிறைன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி சிறை இல்லை. இன்னைக்கு சிறையெல்லாம் ரொம்ப சொகுசா மாறிடுச்சு. சிறைக்குள்ள கழிப்பறை இருக்குது, சாப்பாடு காசு கொடுத்து வாங்க முடியுங்கிற நிலைமை இருக்குது, இங்கே பத்திரிக்கை கிடைக்குது, படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அன்னைக்கு சிறை அப்படி கிடையாது. சிறைக்குள்ள வந்து கழிப்பறை இருக்காது. சிறுநீர் போகணும்னா, மலம் கழிக்கணும்னா ஒரு சட்டி வச்சிருப்போம், அதே கழிக்கணும். அதை அங்கேயே வச்சுக்கணும். நாற்றம் எடுக்கும், வீச்சம் எடுக்கும், அதோடு அங்கே உட்காந்து சாப்பிடணும், அதோடு தூங்கணும். அப்படிப்பட்ட கொடுமையான காலகட்டம். அன்னைக்கு வெள்ளைக்காரன் வந்து சிறைக்குள்ள வந்து கல்லுடைக்க சொல்லுவான், சிக்கலுக்கு வைப்பான், எல்லா கொடுமையும் பண்ணுவான். அவ்வளவு சித்திரதைகளுக்கு ஆட்பட்டவர் ஐயா நல்லக்கண்ணு. அந்த நல்லக்கண்ணையா விடுதலை பெற்ற இந்தியாவில் தேர்தலில் 3 முறை போட்டி போட்டார். 3 முறை மக்கள் தோற்கடித்தார்கள். மக்கள் என்னை தோற்கடித்து விட்டார்கள். இந்த மக்களுக்காக சிறைக்கு போனேன், இந்த மக்கள் எனக்கு துரோகம் செஞ்சாங்கன்னு ஒரு இடத்துல சொல்லி காட்டல. கடைசி வரை அதை சொல்லி காட்டாம எனக்கு இந்த பாதை வராது, நான் வந்து மக்கள் சேவையாற்றுன்ட்டு கடைசி வரைக்கும் சாதாரண வீட்டில் வாழ்ந்தார். சாதாரண வீட்டில் 80வது பிறந்த நாளைக்கு கட்சி கொடுக்குது. 1 கோடி ரூபாய் பணத்தை திரட்டி, ஐயா வச்சுக்குங்க ஐயான்ட்டு. 1 கோடி ரூபாய் பணம், ஒரு காரு. இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன், மக்கள் சேவைக்கு பயன்படுத்திக்கன்னு 1 கோடி ரூபாய் பணத்தை திரும்ப கொடுத்தார். அவருக்கு தமிழ்நாடு அரசு தகைசால் விருது அப்படின்னு கொடுக்குது. தகைசால் தமிழர்கிற விருது கொடுத்து 10 லட்சம் பணம் கொடுக்குறாங்க. ஐயா நல்லக்கண்ணு என்ன பண்றாரு, 10 லட்சம் பணத்தை வாங்கி கையில் இருந்த 5000 ரூபாய் பணத்தை போட்டு, இதை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு பயன்படுத்திக்கிங்க, மழை வெள்ள காலங்களில் மக்களுக்கு பயன்படுத்தணும்னு திரும்ப கொடுத்தார். வாழ்நாள் முழுமைக்கு மக்களுக்காக பாடுபட்டு அள்ளி அள்ளி கொடுத்த பெருந்தலைவன் செத்து போனார். செத்த பிறகு என மெரினா கடற்கரையில் கொண்டா புதைக்கணும்னு சொல்லல. என் உடம்பை எங்கேயும் புதைக்க வேண்டாம், எந்த இடத்திலும் ஆக்கிரமிக்க விரும்பல. சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்க மருத்துவ ஆராய்ச்சிக்கு என் உடம்பை கொடுக்குறேன்னாரு. வாழ்நாள் முழுமைக்கு கொடுத்து கொடுத்து மக்களுக்காக சேவையாற்றிய அந்த பெருந்தலைவன் செத்த பிறகு தன் உடம்பையும் மக்களுக்காக கொடுத்து விட்டு போனார். அவன் தலைவன், அவன் கால் கட்டவல் மயிலுக்கு சமானமான விஜய். எதுக்கு? பெருந்தலைவர் காமராசர் அன்னைக்கே சொல்லிட்டு போனாரு, நீ நாட்டை கொண்ட நடிகன்ட்ட கொடுப்ப, அவன் கூச்சாட்ட கொடுப்பான்னு. கொடுமை. அது கட்சி, அந்த கட்சிக்காரன் ஒருத்தன் பைத்தியமா இருந்தா பரவாயில்ல, எல்லாரும் இருக்கான். படம் பார்க்க திரையரங்குக்கு படம் பார்க்க போறாங்க, அங்க போயிட்டு டிவிக்கேன்னு கத்துறது. மன அமைதி இல்லை, வாழ்க்கை நிம்மதி இல்லைன்னு திருச்செந்தூர் முருகனுக்கு சாமி கூட போறேன், அங்க கொண்டு வந்து கர்மாந்தம் பிடிச்ச கொடியை காட்டுறேன். ஜல்லிக்கட்டு காலை வருது, காலைக்கு முடி ஒருத்தன் காட்டா காலை விரிக்குது. அது எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமில்ல. அவர் கதை சொல்லு, நம்ம எல்லாம் வரலாறு பேசுவோம், சம்பவங்கள் பேசுவோம். அவர் குட்டி கதை தான் சொல்லுவார். அது எப்படிப்பட்ட கதை? ஒரு கதை சொல்றாருங்க. ஒரு ஜல்லிக்கட்டு காலை இருந்துச்சான். ஜல்லிக்கட்டு காலையே ஒரு சின்ன பையன் அடக்க போறானா. எப்படிங்க அடக்க முடியும்னு எல்லாரும் பார்த்து வியக்கிறாங்களா. திடீர்னு போனானா, 2 சட்டை பாக்கெட்ல கையை விட்டு டப்புன்னு எடுத்துட்டானா. என்னது? அது ஜல்லிக்கட்டு, இது புல்லுக்கட்டு. புல்லுக்கட்டை கொண்டு ஜல்லிக்கட்டு காலை அடக்குறேன். உடனே ஜல்லிக்கட்டு காலை அப்படி பண்ணியே வந்துருச்சான். இந்த வடிவேல் சொல்லுவார்ல, சிங்கம் என்ன பார்க்க, அது என்ன பார்க்க, திடீர்னு என்ன நினைச்சோ தெரியல, மழையில் வந்து படுத்துக்குச்சு. நான் சாப்பிட வச்சதை புளிச்சோறு எடுத்து 2 வாய் ஊட்டி விட்டேன். இப்ப புளியெல்லாம், சிங்கம் புளியெல்லாம், தயிர் சாதம், வெண்பொங்கல்லாம் சாப்பிடுது. அப்படிப்பட்ட ஆளு. இப்ப என்ன பண்ணலாம்னா, ஜல்லிக்கட்டு காலையே புல்லுக்கட்டு கொண்டு அடைக்க முடியும்னா, பாம்பு கடிக்க வந்தா பாலை நீட்டுங்க, குடிச்சிட்டு போயிடும். நாய் கடிக்க வந்தா பிஸ்கட் போடுங்க. எவ்வளவு பெரிய அரிய தத்துவம். இதை ஒரு தலைவன் சிலாகிச்சு சொல்றாங்க, இது பெரிய கதைன்ட்டு. அப்ப அவரோட அரசியலை புரிஞ்சுக்க வேண்டியது. அது எப்படிப்பட்ட ஆள் தெரியுமில்ல. ஒரு தத்துவத்தை வச்சு, தத்துவத்தின்படியே விஜய் வாழ்றாராம். என்ன தத்துவம்? உசுப்பேத்த உம்முன்னும் கடுப்பேத்த கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அதனால என்ன, நான் வாயே திறக்க மாட்டேன், எந்த பிரச்சனையும் வாய் திறக்க மாட்டேன், எதுக்கும் முகம் கொடுக்க மாட்டேன். போராடுறாங்களா, நான் வரமாட்டேன், எனக்கு அலர்ஜி, எனக்கு கூட்டம் ஆகாது. நீ என்ன பண்ற, நைஸா பேசி கரெக்ட் பண்ணி பனையில கூட்டு வந்துரு. வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அப்படியே கூட்டுவாங்களே, அப்படியே நம்ம சில் பண்ணிக்கிட்டு நிவாரணம் வாங்கிட்டு போலாம். தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படிப்பட்ட கேடுகட்ட அரசியல் தற்கொலையே பார்த்தது இல்லை. ஆனா அவருக்கு ஓட்டு போன்னு நினைக்கிறான் பாருங்க, அவனை என்ன பண்றது? நான் ஒன்னே கேட்கிறேன், ஒரே கற்பனை செஞ்சுக்க. தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார், அந்த கர்மத்தையும் கற்பனை பண்ணிக்க. விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு நிதித்துறை அமைச்சர் யாரு? புஷி ஆனந்த். 85 அவ்வளவு லட்சத்துக்கு நான் பட்ஜெட் போட்டேன் பாரு.
அந்த பக்கம் ஆதரவு தமிழே தகராறு இருக்கு. அவர் கல்வித்துறை அமைச்சர். நாடு வழங்குமா? இன்னும் 40 படம் அடிக்கட்டும், 50 படம் அடிக்கட்டும், மகராசனம் அடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படத்தை பாரு, மகிழ்ச்சியாரு. ஆனா நாட்டை ஆள விடுவா என்ன கோமாளித்தனம் இது? இதுவரை ஒரு ஊடகத்தை சந்திச்சு என் கருத்து என்னன்னு சொல்லியிருக்காரு. ஏன் ஊடகத்தை சந்திக்கல? ஏன்னா இந்த உலகத்திலே கண்டெடுக்க முடியாத ஞான சூன்ய விஜய். ஒரு கருமாந்தம் தெரியாது, அரசியல் கோழை, அரசியல் தற்கொலை. 41 பேர் செத்து விழுந்த பிறகு நம்மளால நம்ம வாகனத்தை ஓட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். குறுக்க ஒரு நாய்க்குட்டி விழுந்துருது, ஒரு கண்ணுக்குட்டி விழுந்துருது. நம்மளால கண்ணுக்குட்டி செத்து போச்சு, நாய்க்குட்டி செத்து போச்சுன்னா நம்மளால சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஆனா 41 உயிர் நம்மளால போச்சு. அது 8 குழந்தைங்கிற அந்த குறைந்தபட்ச குற்ற உணர்ச்சி இல்லாம செப்டம்பர் 27 கரூர்ல 41 செத்து போறான். டிசம்பர் 27 மலேசியாவில் இதே விஜய் நடனம் ஆடுறாருன்னா இந்த மனநிலை ஆபத்தானது. நான் களத்துக்கு வர மாட்டேன், மக்களை சந்திக்க மாட்டேன், ஊடகத்தை சந்திக்க மாட்டேன், போராட மாட்டேன், மக்களுக்காக பேச மாட்டேன். நான் 30 ஆண்டு காலம் நடிச்சிருக்கேன். அதனால இந்த கேடுகட்ட பையன் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுவான்னு நினைச்சால அந்த மண்ட காலத்துக்கு நான் எடி பேடி அடிக்கணும். தத்துவம் இல்லாது, கோட்பாடு இல்லாது, கள செயல்பாடு இல்லாது மக்களை திரைக்க வச்சு வைத்து ஆண்டுவிட முடியும் என்று எந்த மயாளி வந்தாலும் சரிதான் அடிச்சு வரணும். அதிகாரத்தின் நிழலை தொடல, அதிகாரத்தின் நிழலை இன்னைக்கு வீதிக்கு வர மாட்டேங்கிற நீ முதலமைச்சரான என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சபாநாயகரை வீட்டுக்கு கூப்பிடுவேன், சட்டசபையை பனையூர் வாசல் வச்சுக்கலாம். கேடுகட்ட கட்சி. துண்ட கழுத்தை போட்டுக்கிட்டு தொலைக்காட்சி விவாதத்துக்கு போன எல்லாம் வித்தியாசமா இருக்கேன். நம்ம ஒரு உலகத்தில் இருக்கேன், அவன் உலகத்தில் இருக்கான். ஒன்றும் நம்ம அதாவது திமுக காரனுக்கு பதில் தெரியாது, பதில் தெரியாம உருட்டுவான். இவனுக்கு கேள்வியே புரியாது. நம்ம ஒன்று சொல்ல அவன் ஒன்று சொல்ல ஒரே கூத்தா இருக்கும். நான் அதை கேட்கலையே, இல்லை இதாங்க எனக்கு தெரியும். அதுவும் அந்த கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க பாருங்க. ஐயா நான்கி சம்பத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொலைக்காட்சி விவாதம். வாசாத்தில வன்கொடுமைக்கு சூத்திரதாரி யாரு? செங்கோட்டையன் தானே. செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு என்ன சமூக நீதி இங்கே போட்டுருவீங்கன்னு கேட்குறேன். அவருக்கு அதெல்லாம் ஒன்று தெரியாதுங்கன்ட்டார். அவருக்கு செங்கோட்டையன் தெரியும், ஆனால் வாசாத்தியை பற்றிலாம் தெரியாதுன்ட்டார். யாரு? நாஞ்சி சம்பத்து என்னோட உட்காந்துக்கிறப்ப. அடுத்த வாரம் பார்த்தா எங்கள் தலைவர் எல்லாம் தெரிந்தவர், அவரை போல இந்த உலகத்தை அறிவு இல்லைங்கிறது. மக்கள் தெளிந்து உணரணும். இனியும் புரியாம திரும்ப திமுகவுக்கு அதிமுகவுக்கு இந்த கேடுகட்ட தாவேக்காவுக்கு ஓட்ட போட்டோம்னா நாட்டை நாசம் பண்ணிடுவேன். நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக, மக்களின் வந்த கட்சி. மற்ற கட்சியில் போல நாம் தமிழர் கட்சி உருவாகலை. என் அன்பு மக்களே, திராவிட கழகத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் முரண் சண்டை. அண்ணா வெளியேறாரு, வெளியேறி தனி இயக்கம், அது திமுக. அதே திமுகவில் பிற்காலத்தில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் முரண். எம்ஜிஆர் வெளியேறாரு, அவர் தனி இயக்கம் கட்டுறாரு, அது அதிமுக. அதே திமுகவில் பிற்காலத்தில் கருணாநிதிக்கும் வைகோவுக்கும் முரண் சண்டை. வைகோ வெளியேற்றப்படுறார், தனி இயக்கம், அது மதிமுக. இப்படி திமுகவும் அதிமுகவும் தனிப்பட்ட 2 பேருக்கிடையான சண்டைகளால் உருவான இயக்கம். இங்க விஜயகாந்த் கச்சொடங்கினார் அவரோட தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. கமலஹாசன் கச்சொடங்கினார் தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. விஜய் கச்சொடங்கினார் தனிப்பட்ட அரசியல் அபிலாசைக்காக. 2 பேருக்கிடையான முரண்களால் பிறந்தது நாம் தமிழர் கட்சி இல்லை. தனிப்பட்ட ஒருத்தரோட அரசியல் அபிலாஷிக்காக தொடங்கப்பட்டதில்லை நாம் தமிழர் கட்சி. எங்கள் இனம் வீழ்ந்தது, வீழ்ந்த இடத்தை எழுந்தோம் என்று காட்டுவதற்காக நாம் தமிழர் நாங்கள் எழுந்தோம். 2009 மே 18 அந்த நாளில் கொத்து கொத்தாக ஒட்டுமொத்த இனத்தையும் கொன்று முடித்துவிட்டு அவ்வளவுதான் விடுதலை புலிகளை வீழ்த்தி விட்டோம். தமிழினத்தை கொன்று குவித்து விட்டோம். உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம். உங்கள் தேச கனவை சிதைத்து விட்டோம். உங்கள் தலைவன் பிரபாகரனை நாங்கள் கொன்றொழித்து விட்டோம் என்று சொல்லி மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்தான் ராஜபக்சே. வீதிகளிலே சிங்கள ஓநாய்கள் ஆனந்த கூத்தாடியது. உலகம் முழுக்க வாழ்ந்த மானத்தமிழ் சொந்தங்கள் கண்ணீர் வடித்தான். ஐயோ எல்லாம் போச்சேன்னு கதறினான். தலைவர் உடலை பார்த்து ரத்த கண்ணீர் வடிச்சான். எந்த மே 18 நாளில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று உலகம் கணிச்சிட்டதோ அதே மே 18 குறிவைத்து அதே லட்சிய நோக்கத்தை சுமந்து அதே புலிக்கொடி ஏந்தி அதே தலைவர் நெஞ்சில் சுமந்து 2010 மே 18 எங்கள் பாட்டி கண்ணகி நீதி கட்ட மதுரை மாநகரில் இன உணர்வோடு மான உணர்வோடு நாம் தமிழர் என்று திரண்டோம். 15 ஆண்டுகள பயணம். நாம் தமிழர் இயக்கம் தொடங்கப்படுற வேளையில் எனக்கு வயசு 19 வயசுல நாம் தமிழ் இயக்கத்தில் சேர்ந்த 34 வயசுல நிற்கிறேன். அதே போல எங்கள் அண்ணன்மார்கள்
இந்த 15 ஆண்டு காலத்தில் நாங்கள் எதிர்கொள்ளாத அடக்குமுறை இல்லை, ஒடுக்குமுறை இல்லை. நாங்கள் சிறைக்கு போயிருக்கிறோம், குண்டா சட்டத்தை தாங்கியிருக்கோம். என்ஐஏ தேசிய புலனாய்வு முகாமை, இந்தியாவின் உச்சபட்ச விசாரணை முகாமை விசாரணை எதிர்கொண்டிருக்கிறோம். ஓடி ஒடியல களத்தன் இருக்கிறோம். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேன், கைத்தோர்மணி, 8 வழிச்சாலை, உயிர்மழுத்து கோபுரம், ஸ்டெர்லைட், அணுவுல அணுக்களி மையம், எல்லா பிரச்சனையுமா போராடி இருக்கோம். கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், சென்னை பெருவெள்ளம்னு எல்லா மக்கள் துன்பப்பட்ட காலங்களை மக்களோடு இருக்கோம். ஒரு தோத்து போன ஒரு கட்சி எழுந்ததாக வளர்ந்ததாக சரித்திரம் இல்லை இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றில். ஆனா 1 விழுக்காடு வாக்களை பெற்ற நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு அளவுக்கு உயர்ந்தது. 4 பொது தேர்தல் வெற்றியை ஈட்டவில்லை, ஆனால் கட்சி வளர்ந்தது, எழுந்தது, உயர்ந்தது. காரணம் என்ன? நாங்கள் கொண்டிருக்கிற உயரிய கோட்பாடு, தத்துவம். அதிகாரம் இல்லை, பணம் இல்லை, படை இல்லை, ஊடக வெளிச்சம் இல்லை. எந்த திமிர்ல ஆடுறீங்கன்னு கேட்கிறேன். பிரபாகரங்கிற சத்திய தலைவன் ஆன்ம பலமா நிற்கிறார், அந்த திமிர்ல ஆடுறோம்டா. எல்லாம் மாற்றம் நினைச்சா உங்கள் வாக்களை மாற்றி செலுத்துங்கள். இந்த மண்ணும் மக்களும் பயன்பெற கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. கடைசி வாய்ப்பு. 2009 ஈழத்தை மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது நான் வந்து ஒரு பாலிடெக்னிக் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். புதுக்கோட்டை பக்கம் மகாத்மாங்கிற ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். 2009 முத்துக்குமாரன் இறந்து போறாரு. ஈழ படுகொலைக்குதா முத்துக்குமாரன் இறந்து போறாரு. இறந்து போற சமயத்தில் அவர் சாவுக்கு பிறகு ஒரு எழுச்சி வந்துருமோன்னு பள்ளி கல்லூரிக்கெல்லாம் கருணாநிதி விடுமுறை விட்டார். அப்போ நான் புதுக்கோட்டில் ஹாஸ்டலில் உட்காந்து ரெக்கார்ட் நோட் எழுதிட்டு இருக்கேன். என் நண்பன் அன்னைக்கு நான் வித்யாகரன் இருந்தா இருக்கேன். அவன் வந்தான், ஓடி சொன்னான், ஆளு ஏதோ இலங்கை தமிழ் பிரச்சனையா, யாரோ செத்து போயிட்டானா, லீவுன்னா. எனக்கு அப்போ என்ன இலங்கை தமிழ் பிரச்சனை என்னெல்லாம் தோணல. அப்போ நமக்கு என்ன தோணுச்சுன்னா, லீவு விடுவாங்க, ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு புதுக்கோட்டிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு பேருந்துக்கு ஏறுறேன். புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் 19 வயசில் அங்கே ஒரு பதாகை இருக்குது. பதாகையில் தமிழாவின் வரிப்படுத்த இனத்தை அழிக்க ஆயுதமான ஒரு வார்த்தை இருக்குது. அதை பார்த்த மாத்திரத்தில் இனம் புரியாத உணர்வு. அந்த உணர்வு தான் இன உணர்வுன்னு தெரியல. ஆனால் திரும்பி பார்க்குறோம், முத்துக்குமார் எங்கே இருந்தானோ அந்த இடத்துல எங்களை நிற்க வச்சுட்டு போயிட்டான். அந்த முத்துக்குமார் மரண சாஸ்திர அறிக்கை போல ஒரு அறிக்கையை உலகத்துக்கு கொடுத்துட்டு போனான். அந்த அறிக்கை இருக்குது, விதியே விதியே இன்சை அணைத்தாய் என் தமிழ் சாதியும் தொடங்கும். அந்த அறிக்கையை படிச்சு பாருங்க, முத்துக்குமாரோட இறுதி அறிக்கை. அதை சொல்லப்பட்டிருக்கும், தமிழில் நிலத்தில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகளே, இப்போது எல்லா கண்களும் முல்லைத்தீவை நோக்கி, தாய் தமிழகம் உங்களுக்காக உணர்வுபூர்வமாக ஏதாவது ஒன்றை செய்ய விரும்புகிறது. ஆனால் என்ன செய்வது? உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் எங்களுக்கு இல்லையே. ஆனால் இது போன்ற கையறு காலங்கள், கைவிடப்பட்ட நிலைமை காலங்கள் சிறந்த மக்கள் தலைவனை கண்டுபிடித்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒருவர் இந்த காலத்திலே உருவாகலாம் என்று சொன்னான் முத்துக்குமார். முத்துக்குமார் சொன்ன தலைவன் தான் அண்ணன் சீமான். முத்துக்குமார் கண்டெடுத்த தலைமை தான் நாம் தமிழர் கட்சி. முத்துக்குமாரின் கனவை ஏந்தி முத்துக்குமார் முடிவு அல்ல, முள்ளிவாய்க்கால முடிவல்ல நிற்கிறோம். அதை உணர்ந்து இந்த மக்கள் ஒரு பெருவாழ்வு வாழ உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தை வாக்களித்தாருங்கள். மந்தினி ஞானத்து வாழ்வுக்கெல்லாம் உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் போல இலக்கியங்கள் விவசாயிகளை கொண்டாடுகிறது. அந்த விவசாயியை கொண்டாட விவசாய சின்னத்துக்கு உங்கள் வாக்களித்தாருங்கள். இந்த சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக எங்கள் பெருமதிப்புக்குரிய அண்ணன் கண்ணன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்காரு. இந்த மண் மீது மக்கள் மீது பற்று கொண்டவர், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அண்ணன் கண்ணன் அவர்கள் நினைத்திருந்தால் அவர் வெளிநாட்டில் லட்ச லட்சமாக சம்பாதித்து அங்கே வாழ்ந்து சுகபோகமாக நாட்களை கழித்திருக்க முடியும். ஆனால் இந்த மண்ணும் மக்களும் பயன்பெற வேண்டும், இந்த நாட்டை மாற்ற வேண்டும், இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற கனவோடு வந்திருக்கிறார். அவரை ஏமாற்றி விடாதீர்கள். நீங்கள் செலுத்துகிற வாக்கு நாளை தலைமுறைக்கான நம்பிக்கை. காசு கொடுத்தால் தான் வாக்களை பெற முடியும்னு நிலைய உடைச்சு ஏழை எளிய மக்கள் கூட அதிகாரத்துக்கு போகலாம், சாமானியன் கூட சட்டமன்ற உறுப்பினராகலாம்ங்கிற நிலையை உருவாக்குறதுக்கு உங்கள் பிள்ளைக்கு விவசாய சட்டத்தை வாக்களித்தாருங்கள். 1000 ஆண்டுகளாக அதிகாரமற்று உலகம் முழுக்க அகதியாக கூலியாக தென்னாப்பிரிக்க வைரச் சுரங்கங்களில், மலேசியா ரப்பர் தோட்டங்களில், இலங்கை தேயிலை தோட்டங்களில், மொரிஷியஸ் கரும்பு தோட்டங்களில் உலகம் முழுக்க அகதியாக நிற்கிற தமிழன் அதிகாரத்தை சுவைக்க வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. 9 ஆண்டுகளும் பொற்கால ஆட்சியை கொடுத்த பெருந்தலைவர் காமராசரை கவியரசர் கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருணை என்றார். காலத்தின் கடைசி கருணையினர், காலம் ஒரு முறை கடைசியாக கருணிட்டிருக்கிறார். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. இந்த வாய்ப்பை, பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தை வாக்களித்தாருங்கள்.